குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது இந்தியாவிலேயே வெளிநாட்டைப் போல தோன்றும் ஒரு தனி பகுதி. அங்கே உலகளவில் அரிதான 4 மொழிகளில் நேரம் காட்டும் ஒரு அரிதான கடிகாரத்தை பார்க்கலாம். அதன் அருகில் நூற்றாண்டுகளாக மாறாமல் நிற்கும் ஒரு யூதர் வழிபாட்டு தலம் உள்ளது. ஒரு காலத்தில் இங்கு பெரிய அளவில் யூதர்கள் வாழ்ந்தனர். இவர்கள் ஏன் இந்தியா வந்தார்கள்? என்ன நடந்தது? தெரிந்து கொள்ளலாமா? நாம் இப்போது நிற்பது கொச்சியின் மட்டஞ்சேரியில் அமைந்துள்ள ஜூஸ் டவுன். இது ஒரு பழமையான சந்தை பகுதி. இங்கு பலவிதமான கலைப்பொருட்கள், கைவினைப் பொருட்கள், பழமையான நினைவுச் சின்னங்கள் மற்றும் மசாலா பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதன் பின்னால் பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு வரலாறு உள்ளது. கிபி 70ஆம் ஆண்டில் ரோமானிய பேரரசினர் ஜெருசலம் நகரத்தை தாக்கியபோது யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறினர். அவர்களில் சிலர் கேரளாவின் கிராங்கனூர் என அழைக்கப்பட்ட இன்றைய கோடுங்கல்லூர் பகுதியில் வந்து குடியேறினர். பின்னர் கேரளாவில் அவர்களின் வணிகம் வளரத் தொடங்கியது. இங்குள்ள கட்டிடங்களில் பெரும்பாலும் யூதர்களின் அடையாளமான நட்சத்திர வடிவம் இடம்பெற்றுள்ளது. இந்த இடத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களை காண முடிகிறது. இங்குள்ள தெருக்கள் எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த சாலையின் முடிவில் உலகளவில் அரிதான ஒன்றை பார்க்கப் போகிறோம். இதுதான் அந்த அரிய விஷயம். இது ஒரு சாதாரண கோபுர கடிகாரம் அல்ல. ஹீப்ரு, மலையாளம் மற்றும் ரோமன் எண்களை பயன்படுத்துகிறது. இதில் ஒரு டயல் காலியாக விடப்பட்டுள்ளது. இது 1760 யூத வணிகரால் கட்டப்பட்டது. அடுத்து நாம் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான யூதர் வழிபாட்டு இடங்களில் ஒன்றான சினகாகிற்கு செல்லப் போகிறோம். 16ஆம் நூற்றாண்டில் கிரங்கனூரில் இருந்த யூதர்கள் மட்டஞ்சேரிக்கு குடிபெயர்ந்தனர். அதன் பின்னரே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தளம் 1568ஆம் ஆண்டு உருவானது. இந்த வாயிலின் இருபுறங்களிலும் பித்தளை தூண்கள் அமைந்துள்ளன. உள்ளே நுழைந்தவுடன் மேலே காணப்படும் பெல்ஜிய கண்ணாடி விளக்குகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. தற்போது மின்சாரத்தில் இயங்கினாலும் முன்பு இதற்காக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. இங்கு ஒரு விளக்கு மட்டும் இன்றும் எண்ணெயில் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தின் மையத்தில் வழிபாட்டின் முக்கிய மையமாக இருக்கும் பீமா அமைந்துள்ளது. இங்கிருந்தே யூதர்களின் புனித நூலான தோரா வாசிக்கப்பட்டு பிரார்த்தனைகள் நடத்தப்படுகின்றன. நாம் இப்போது நடந்து கொண்டிருப்பது 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சீனாவின் கேண்டான் நகரிலிருந்து கொண்டுவரப்பட்ட போர்சலின் டைல்ஸ். ஒவ்வொரு கல்லும் இயற்கை காய்கறி நிறங்களால் கையால் வரையப்பட்டவை. எந்த 2 கற்களும் ஒரே மாதிரியாக இல்லை. மொத்தம் 1100 கற்கள் சேர்ந்து நீல நிறத்தின் அமைதியான கடல் போன்ற தோற்றத்தை உருவாக்குகின்றன. 1968 கொண்டாடப்பட்ட இந்த சினகாகின் 400ஆம் ஆண்டு விழாவில் உலகம் முழுவதிலிருந்தும் முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். அதற்கான சான்றாக இந்த பதிவேட்டில் அவர்களின் கையொப்பமும் இடம்பெற்றுள்ளது. இங்கு காணப்படும் இவ்வுடைகள் கொச்சி யூத சமுதாயத்தின் திருமணம் மற்றும் விழாக்களில் அணியப்படும் பாரம்பரிய உடைகளாகும். நூற்றாண்டுகள் கடந்தாலும் இந்த இடம் அதன் வரலாற்றை அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களின் பாதைகள் மாறினாலும் அவர்களின் கதைகள் மட்டும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.